ஆமூர் சேக்கல் சாலை பார்ப்போம். இங்கே ஒரு கடை உள்ளது, வித்தியாசமான உணவு கடை, அதை பார்ப்போம். அஷ்டமி ஃபாஸ்ட் ஃபுட். சிக்கன் ஃப்ரை 300. சரி ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி புதுசாக ஒரு கடை வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்கள் கடையில் இன்னைக்கு சாப்பிடலான்னு வந்திருக்கேன். என்னென்னலாம் இருக்கு? சிக்கன் பக்கோடா இருக்கு. சிக்கன் பக்கோடாயா? சரி. நூடுல்ஸ் உண்டா? சிக்கன் ரைஸ், சில்லி சிக்கனா? இது என்ன வித்தியாசமாக இருக்கு? எல்லாம் உண்டு இல்லையா? பிரியாணி உண்டு. இது என்ன? மரவள்ளி கிழங்கு இருக்கா? அப்போ பழைய காலத்து உணவுலாம் எங்கே வந்து சாப்பிடலாம் இல்லையா? சரி. இது என்ன அரிசியா? அரிசி வித்தியாசமாக இருக்கு. ஓ, அரிசி ரொம்ப பெருசா இருக்கு. ஓ, அப்படிதான் இருக்குமா? ஓ, பாஸ்மதி. சரி 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 சரி. தேங்காய் எண்ணெய் இல்லையா? ஓ, மில்லில் உள்ளது இல்லையா? மசாலா பொடியெல்லாம் நீங்களே தயாரிக்கதா? எல்லாம் நீங்கள் தான்? எல்லாம் இயற்கை முறைப்படி இல்லையா? சரி சரி, பார்ப்போம். உங்கள் சிக்கன் பக்கோடா இப்போ போர்டில் போட்டிருக்க விலையா? இல்லை, 1 கிலோ 300 ரூபாய். 1 கிலோ 300 ரூபா. அது எப்படி கட்டுப்படி ஆகும்? அரை கிலோ கொடுப்போம். 300 கிராம். அப்படியா? 30 ரூபாய்க்கு 100 கிராம். 100 கிராம் இல்லையா? இது சென்னையில எல்லாம் பக்கத்தில் ஆட்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தள்ளுவண்டி வச்சு விற்பாங்க. நம்ம ஊரில் இது நான் இப்போ தான் முதல்ல பார்க்கேன். சரி, நம்ம ஊர்லேயும் வரட்டும். ஏன்னா எல்லாருக்கும் தினம் சிக்கன் வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா? சரி சரி, ஒரு சாம்பிளுக்காக ஒரு 100 கிராம் சிக்கன் போடுங்க பார்ப்போம், கண்டுபிடிப்போம் உங்கள் தரம் எப்படி இருக்கு. இது போடுங்க போடுங்க. இது பிரியாணி என்ன பிரியாணி உண்டு தலைவரே? சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி. ஓ, 3 பிரியாணி இருக்கு இல்லையா? சரி, காடை இருக்கு இல்லையா? சரி சரி, ஓகே. சரி சரி, அதிகமாக பார்சல் இல்லையா? சரி, இது 30 ரூபாய். இவ்வளோ 30? ஆமாம், 30 ரூபாய். எப்படி கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? சாப்பிடட்டும் இல்லையா? சரி சரி, போடுங்க பார்ப்போம். உங்கள் சமையலுக்கு 2 ரைஸும் ரகசியத்தை கண்டுபிடிப்போம். பார்சலா இது? ஆமாம் சார். சரி, எப்படி அதிகமாக ஆட்கள் பார்சல் தான் வாங்குது இல்லையா? ஆமாம், அதிகமாக பார்சல் தான். சரி, இது எவ்வளோ நாள் ஆச்சு திறப்புலாம் நடத்தி? இது திறப்புலாம் வந்து 4 மாதம் ஆகுது. 4 மாதம் ஆகுது. ஆமாம். சரி சரி, நான் இந்த பக்கம் மாதிரி புதிய கடை இருந்ததுனால தான் சரி உங்கள் கடையை ஒன்று பார்ப்போம். சரி சார், சரி. அது உங்கள் கடை டேஸ்ட் எப்படி இருக்கு, ஆட்கள் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிச்சு. கிழங்கெல்லாம் இருக்கிற தகவல் வந்ததுனால வந்து உங்களுக்கு தெரிய வந்தது. என்னைக்கு புரோட்டா சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிடுச்சு. கிழங்கு சாப்பிட்டு பார்ப்போம். கிழங்கும் கோழியும். கோழியா காடையா? காடை கோழி, நாட்டுக்கோழி எல்லாம் உண்டு இல்லையா? எல்லாம் இருக்கு. பார்த்தேன். நான் அங்கே முன்னால் கடையும் கோழியெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த கடையில். அந்த நம்பிக்கையில் தான் சரி உங்கள் கடைக்கு ஒரு நாள் வரணும்னு ஆசையில் வந்திருக்கேன். சரி சரி. காரை கம்மி. விவசாயிகள்லாம் நாட்டு நடக்கூடிய நேரத்தில் பாட்டு பாடி நடுவாங்களா? அப்போ களைப்பு தெரியாது. அப்போ நீங்களும் அந்த தீ வைக்கையில் நிற்கும் போது ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா? 2 பாட்டு பாடி பண்ணால் நல்லா இருக்குமே.
ஏதாவது பாட்டு தெரியுமா? பாடுங்க ஆ? அவர் பாடுவார். உங்க தலைவர் தான் பாடுவாரா? ஏன்னா பாட்டு அவ்வளோ வராது. பாட்டு வாழ வராதா? அப்படியா? சரி, பழைய ஒரு எம்ஜிஆருக்கு பாட்டு உண்டு. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாம் வளர்க்கணும், இல்லையா? ஆமா. அந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்கவே முடியல. ஆ? அதுல போய் ஓடி ஓடி கொடுக்குறோம். ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி கொடுத்துட்டு இருக்குதியா? ஆமா. இல்லையா? பலன் அதிகமாக எதிர்பார்க்கல, இல்லையா? ஆ? சின்ன பலனை எதிர்பார்த்து உழைப்பு அதிகம். அதிகமாக வந்தால் கெட்டு உடம்புக்கு கேட்ட தலைவர. அதிகமாக வந்தால் நல்லா இருக்காது, கழிக்க பல்லு வேணும். மீடியம் வர நல்லா இருக்கும், இல்லையா? இது பார்சல் 2ஆ 1ஆ? இது இது 2 சார். 2. அதை பார்த்தாலே ரொம்ப பெருசாக இருக்கு. அதிகமாக இருக்கும் சார். 2 பேர் சாப்பிடலாம். குவாலிட்டியாக இருக்கும். சரி. நம்பர் 1 குவாலிட்டி. ஆ, எல்லாமே சுத்தமான தேங்காய் எண்ணெய். சரி பாமாயில் யூஸ் பண்ணுறது. சரி. எல்லாமே தலைவரோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இலங்கை வா உங்களுக்கு சொந்த ஒரு சென்னை டைப். சென்னை. பைசா ரோட்ல சென்னை ஓ, டைப். அப்படியா? சார் ஓகே. சரி சரி. அப்போ ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்தாலும் நம்ம ஊருக்கே வந்தாச்சு. ஆமாம் சார். எங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு தான் கிடைக்கல. நீ உங்கள் கையால் சாப்பிட்டா அது பார்ப்போம். கண்டிப்பாக சார். இந்த இலையா இருக்கு, என்ன அது? இது கருவேப்பிலை. ஓ, கறிவேப்பிலை. ஆமா. ஓஹோ, அப்போ எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்த சாதனம் போட்டிருக்கு. கண்டிப்பா. ஆ. இது ரேஷன் தானே? அப்போ அந்தந்த ஆட்கள் வரும்போது தான் உடனே போடுவீங்களா? போட்டு ஸ்டாக் வைக்கிறது இல்லை. இல்லை இல்லை. ஆ ஆ. எப்படி நெருப்பு வருமா? பார்ப்போம். நெருப்பு வரக்கூடியதை பார்ப்போம். இப்போ சமையல்லையும் சர்க்கஸ் இருக்கா? ஆஹா, அது என்ன? அது வித்தியாசமா இருக்கு. இது என்ன, சைனா மாடலா? ஆ, ஓ ஸ்டார். ஓ, அப்படிதான் வருமா? ஆ, சரி சரி. அப்போ ஸ்டார் ஹோட்டல் மாடல் இப்படி இல்லையா? சரி. ஆஹா, வேலூரில் பார்த்தேன் ஒரு பானைக்குள்ளே வச்சு சுட்டு எடுக்க மாதிரி. இங்கே சீனி. ஆ, நான் பரோட்டா அது. என்ன பரோட்டா? நான் பரோட்டாவா? இது இப்போ இது என்ன, டீ பரோட்டாவா? சைனீஸ். ஓ, சைனீஸா? ஒரிஜினல் சைனீஸ். சரி சரி. அப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இனி அடுத்த முறை வரும்போது சைனீஸில் சாப்பிட ஆசையாக இருக்குது. இன்னைக்கு நீ நம்பி சாப்பிடலாம். ஆ, உள்ளூர் ஆள். சரி. காரம் கம்மியாக போடலாம். வாண்ணா அண்ணன் போட்டு. சரி, வேற ஏதாவது கதைகள் இருக்கா தலைவரை சமையலை பற்றி? சமையல் பற்றி அவர் தான் சொல்லுவோம். அவர் தான் சொல்லணும், இல்லையா? அவர் விட்டு சொல்ல மாட்டார். சொல்லியாச்சுன்னா நம்ம மாஸ்டர் ஆயிடுவோம்னு பயந்து சொல்லவே மாட்டார். ரகசியத்தை உள்ள வச்சிருப்பாரு. ஒரு கலை இல்லையா? அந்த கலையை ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது, இல்லையா? அதெல்லாம் படித்து வரணும்னா கொஞ்சம் பாடுண்டு. கேட்ட உடனே சொல்லியாச்சுன்னா நம்ம மரியாதை கெட்டு போயிடும். சரி சரி, மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. நான் ஆர்டர் பண்ண ஆயிட்டேங்க. பாப்போம். எப்படி ஆர்டர் பண்ண ஒரே ஒரு ஐட்டம் தான். பாப்போம்.